Next heading is disadvantages of cooperatives. First one, limited funds, over reliance on government funds imposed by government, benefit to rural reach, inadequate rural credit, lack of managerial skills, government intervention, misuse of fund, inefficiencies leading to losses, lack of secrecy, conflict among members, limited scope. There are 12 points here. These are the disadvantages of cooperatives. So first one, limited fund. So the cooperative societies have limited memberships and are promoted by the weaker section. So they cannot expand their activities beyond a particular level because of the limited financial resources. The membership fees அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அந்த ஃபண்ட்ஸ் அவைலபிள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து லிமிட்டட். இங்கே வந்து ஒன் மேன் ஒன் வேர்ட் பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக இவங்களோட ஃபண்டு வந்து எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தென் ஓவர் ரிலையன்ஸ் ஆன் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ். The cooperative societies are not able to raise their own resources. Their sources of financing are limited and they depend on government funds. ஸோ மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வீக்கர் பீப்புள் தான் அதில் வந்து மெம்பராக இருக்காங்க. அப்படிங்கிறதுனால அவங்களால ஒரு சடன் லெவலுக்கு மேலே ஃபண்டு வந்து அலாட் பண்ண முடியாது. ஸோ இந்த டைம் வந்து அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி யாரை ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஃபண்டை தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. தென் இம்போஸ்ட் பை கவர்மெண்ட். The Western countries' cooperative societies are voluntary started by the weaker section. But இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் the cooperative movement was initiated and established by the government. Therefore, the benefit of the cooperative society has still not reached many poor sections. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது ரிச் மேலே நாட்டிலலாம் வேறு கண்ட்ரியில் அப்படி பார்க்கும்போது இங்கிலாந்து அங்கெல்லாம் வீக்கர் பீப்புளே அவங்களாவே ஸ்டார்ட் பண்ணி அந்த கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட்டை நடத்தும்போது அதில் இருக்கிற பெனிஃபிட் எல்லாம் அவங்களே என்ஜாய் பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால புவர் பீப்புளுக்கு அந்த பெனிஃபிட் வந்து போய் சேர்றதில்ல. தென் பெனிஃபிட் டு ரூரல் ரிச். ஸோ கோஆப்ரேட்டிவ்ஸ் ஹாவ் பெனிஃபிட்டட் த ரூரல் ரிச் அண்ட் நாட் த ரூரல் புவர். The rich people elect themselves to the managing committee and manage the affairs of the cooperatives for their own benefit. ஸோ கவர்மெண்ட் வந்து வில்லேஜில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ண சொன்னால் வீக்கர் செக்ஷனுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது, எஜுகேட்டடும் கிடையாது. ஸோ அந்த ரிச் பீப்புள் வந்து என்ன செய்கிறாங்க, கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட்டை வந்து அவங்களுக்குள்ளாவே அவங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச நபரே வந்து என்ன செய்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களே மேனேஜ் பண்ணும்போது பெனிஃபிட் ஃபுல்லாக அந்த யாருக்கு கிடைக்குது அப்படின்னா ரிச் பீப்புள் கிடைக்குது, புவருக்கு வந்து கிடைக்கிறதில்ல. தென் இன்அடிக்வேட் ரூரல் கிரெடிட். கிரெடிட் அப்படின்னா கடன். இப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியிலேருந்து லோன்ஸ் வந்து யாருக்கு, அந்த ப்ரொடியூசருக்கு ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக அந்த வில்லேஜில் இருக்கிற ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு வந்து நிறைய திங்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லோன் கொடுக்குறாங்க. பர்சனலுக்கும் ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்காக அவங்க வந்து லோன் கொடுக்குறதில்ல. அப்போ அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் வந்து என்ன செய்யுது, அந்த ப்ரொடக்ஷன்ஸ்க்கே போயிறதுனால அந்த பீப்புள் வந்து என்ன செய்கிறதில்ல, அந்த கடன் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு போதுமானதாக இல்லை. ஸோ கோஆப்ரேட்டிவ் ஹாவ் நாட் பி சக்ஸஸ்ஃபுல் இன் த freeing the poor from the clutches of the money lenders. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இன்னும் வரைக்கும் வில்லேஜில் வந்து யார் கையில் இருக்குன்னா மணி லெண்டர்ஸ் கையில் தான் இருக்குது. தென் லேக் ஆஃப் மேனேஜரியல் ஸ்கில்ஸ். ஸோ அதில் மேனேஜ் பண்ணுற மேனேஜர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிச் பீப்புள் எலெக்ட் பண்ணுற பர்சன்ஸ் தான் மேனேஜராக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் ஸ்கில் அதெல்லாம் கிடையாது. இப்போ அவங்களுக்கு பிடிச்சமான நபரை வந்து திறமை இல்லாத நபர்களாக இருக்கும்போது என்ன கிடையாது, அதிலேருந்து ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. மேனேஜ்மெண்ட்டும் எப்படி இருக்காது, எஃபிஷியண்ட்டாக இருக்காது. தென் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் சப்ஜெக்ட் டு எக்ஸசிவ் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் which affect their autonomy and flexibility. Adhering to various regulations taken up much of the management's time and efforts. ஸோ அந்த கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி தான் அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வில்லேஜ் பீப்புளுக்கு அதுக்கு டைமும் கிடையாது, அதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி, அவங்க தனித்தியங்கிற அந்த இதுவும் அவங்கக்கிட்ட எபிலிட்டியும் இல்லை. தென் மிஸ்யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து அதில் இருக்கிற பணத்தை வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களோட சொந்த தேவைக்காக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் நிறைய அதில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து சஃபர் ஆகுறாங்க. எப்படின்னா ஃபினான்ஷியல் ட்ரபிள்னால.
ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதே போல் அவங்க என்ன செஞ்சுறாங்க, ஈஸியாக அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரு சிலர் கையில் வந்து அந்த ஃபண்டு போகிறதுனால கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூமெண்ட்டோட பெனிஃபிட் வந்து அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செஞ்சிருது, கட் ஆயிடுது. தென் inefficiency லீடிங் டு லாஸஸ். இப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்ட் பண்ணுறதுனால கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட பெனிஃபிட் வந்து அதில் இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ கரெக்டாக அவங்க வந்து எஃபிஷியன்ட் கிடையாது. அதில் இருக்கிற ஃபண்டை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று வந்து ஃபண்ட் அவங்கக்கிட்ட கம்மியாகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க ட்ரெடிஷ்னல் அண்ட் மோல்டு அந்த மாதிரி பழைய பழக்க வழக்கத்தையே அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கண்டினியூஸாக என்ன செய்யுது, அவங்களுக்கு வந்து லாஸே வருது. தென் லேக் ஆஃப் சீக்ரெசி. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட மெயின் டிமெரிட் அப்படின்னு பார்த்தாலே அங்கே வந்து என்ன செய்ய முடியாதுன்னா சீக்ரெசி வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா மெம்பரும் ஒரு மெம்பருக்காக செயல்படுவாங்க. அந்த ஒரு மெம்பர் வந்து எல்லாருக்காங்க, அப்படி தான் ஈச் ஃபார் ஆல் அண்ட் ஆல் ஃபார் ஈச். அப்படிங்கும்போது அவங்களுக்கு சீக்ரெசி வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா மெம்பர்ஸும் எப்படி இருக்கணும், அவேராக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க, ரிப்போர்ட்டு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அது எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அவங்களுக்குள்ள சீக்ரெசி மெயின் பண்ண முடியாது. இட் பிகம்ஸ் த மெம்பர்ஸ் எக்ஸட்ரா பிகம் பப்ளிக் நாலேஜ். ஸோ எல்லாமே வந்து வெளிப்படையாக என்ன செஞ்சிடும், எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். தென் கான்ஃப்ளிக்ட்ஸ் அமாங் மெம்பர்ஸ். கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா அவங்களுக்குள்ளே வந்து என்ன செய்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை வருது, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன். கோஆப்ரேஷன் அப்படின்னாலே ஒற்றுமை அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையில் தான் அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ரியல் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தா இது வந்து கிடையவே கிடையாது. அவங்களுக்குள்ள நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்கும். 10 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் ஒரு கமிட்டியாக இருப்பாங்க, 3 பேர் இன்னொரு கமிட்டியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ இன்டர்னல் பாலிட்டிக்ஸ், அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம், இல்லை சண்டை இருக்கலாம். இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள என்ன கிடையாது, ஒரு ஒற்றுமை இல்லாமல் டிஸ்பியூட்ஸ் அதை வந்து கலைக்கிற ஸ்டேஜு கூட போகிற மாதிரி இருக்குது. தென் லிமிட்டட் ஸ்கோப். இப்போ அங்கே அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் உள்ள ஃபண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபண்டு வந்து ரொம்ப கம்மி, லிமிட்டட். ஸோ அதனால் அவங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் வந்து அவங்களால எடுத்து நடத்த முடியாது. இட் இஸ் நாட் சூட்டபிள் இன் இண்டஸ்ட்ரீஸ் ரெக்வயரிங் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுற மாதிரி எந்த வேலையும் அவங்களால பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிமிட்டட் ஃபண்ட்ஸ், ஓவர் ரிலையன்ஸ் ஆன் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் இம்போஸ்ட் பை கவர்மெண்ட், பெனிஃபிட் டு ரூரல் ரீச், inadequate rural credit, lack of managerial skills, government intervention, misuse of fund, inefficiencies, lack of secrecy, conflict among members, limited scope. Then types of cooperatives. The cooperatives can be broadly classified into two: credit cooperative and non-credit cooperative societies. The credit cooperatives can be further classified into agriculture and non-agriculture credit societies. However, the beginners வந்து நம்ம வந்து எதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கன்சியூமர், ப்ரொடியூசர், மார்க்கெட்டிங், கிரெடிட், ஹவுசிங், ஃபார்மிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ இவங்களோட ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தா கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டு மீட் தேர் காமன் நீட்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ். இந்த யூஸ் அப்படின்னு என்னென்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹோம் டெலிவரி, ஸ்டோர், இன்சூரன்ஸ், வெல்ஃபேர். இவங்களோட ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மெம்பர்ஸ் ஹாவ் தேர் செதர் ஜென்ரல் அசம்பிளிஸ், கமிட்டி அண்ட் வாலண்டரி ஆக்டிவிட்டீஸ். இவங்க வந்து என்ன செய்வாங்க, ஷேர் போட்டுக்கலாம், ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது, ஸ்டே இன் த மேனேஜ்மெண்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் a consumer cooperatives are organized by the consumers that want to achieve better prices or quality in the goods or services they purchase. அவங்க என்ன பொருள் வாங்கினாலும் இல்லை என்ன சர்வீஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், குவாலிட்டியான பொருள் கிடைக்கும். So it contrasts to traditional retail stores or service providers. A consumer cooperative exists to deliver goods or services rather than to maximize profit. So credit unions are essentially cooperatives of people that banking services. So examples of consumer cooperative: student cooperative stores, corporation provision stores, supermarket. The next one, producers cooperatives.
Producer cooperatives are established and operated by producer. Producers can decide to work together or as separate entitled to help increase marketing possibilities and production efficiency. Examples: cooperative weaver societies are Amul, APCO, Haryana Handloom, Cooptex. So these are the examples of producers cooperatives. Cooperative weavers societies, cooperative carpenting units, cooperative mass factories. And then cooperative marketing society. The society of small producers and manufacturers collect the product from member, makes available better marketing distribution channel economically, sells in the market. Examples: Anand Milk Union, Cooptex, UP Handloom. So these are the marketing cooperatives. Then credit cooperatives. Cooperative credit societies are formed for the purpose of providing short-term financial help to their members. Example: agriculture, artisans, industrial workers, salaried employees, etc. form these credit societies. அங்கே இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சர், ஆர்டிசியன், இண்டஸ்ட்ரியல் இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு லோன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த கிரெடிட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கிரெடிட் சொசைட்டிஸ் மேபி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ் ஆர் நான் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ். These are cooperative housing society, cooperative farming societies. The next one, cooperative housing society. These societies are formed to provide residential house to members. So residential house member, they purchase land, develop it and construct houses or flat and allot the same to members. அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் வீடு கிடைக்கணும், வீடு கட்டி கொடுக்கலாம், இல்லைனா இடம் வாங்கி கொடுக்கலாம், ஒரு ஃப்ளாட் மாதிரி கட்டி கொடுக்கலாம். இதுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணி, அதாவது சீப்பரில் லோ ரேட்டில் லோன் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு என்னது அவங்களாவே லோன் போட்டு ஓனாக குறைஞ்ச செலவில் வீடு கட்டி கொடுக்குறது. தென் கோஆப்ரேட்டிவ் farming societies. So when various farmers in a village pool their land together and agree to treat the people piece of land as one big farm for the purpose of cultivation, purchase the necessary input for the cultivation and market the crop jointly, they are assumed to have formed a cooperative farming societies. So these cooperative farming society வில்லேஜ் தனித்தனியாக லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா தனித்தனியாக லேண்டை பிரிச்சுருப்பாங்க. இந்த ஃப்ராக்மெண்டேஷனை பிரிக்கிறது. அப்படி இல்லாமல் அந்த பிரித்த லேண்டெல்லாம் மொத்தமாக சேர்த்து பண்ணும்போது அதில் கொஞ்சம் நம்ம பெருசாக என்ன செய்யலாம், ஃபார்ம் பண்ணலாம். அதே போல் அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம அந்த நெசசரி இன்புட் நம்ம வாங்கிக்கலாம், கிராப்ஸ் வாங்கிக்கலாம். மொத்தமாக வாங்கும்போது நமக்கு விலை எப்படி இருக்கும், கம்மியாக கிடைக்கும். Such a society for its proper working elect its officers, bearers on the basis of one member, one vote. So besides land, the farmers also contribute various productive assets as well as their labor for the purpose of cultivation, whereas they get rent for their land and productive assets, they get wages for their labor. So these are the cooperative farming society. The above are the types of cooperative societies: credit cooperative society and non-credit cooperative societies. The credit cooperative societies are agriculture and non-agriculture. Here we discussed consumer cooperatives, producer cooperatives, marketing cooperatives, credit cooperatives and housing cooperatives and cooperative farming society. That's all, children. So from this lesson we studied about the meaning, principles, features, advantages and disadvantages and types of cooperative societies. That's all, children. Watch the video carefully. I'll give the question answer PDF soon. I'll see you soon with my next video. Thank you, children.